வணக்கம். இன்றைக்கி வாய்ஸ் ஆஃப் காப்பியா சேனலில் நம்ம பார்க்க போகிறது நம்ம யூடியூப் வீடியோஸ்க்கு எப்படி தம்ப்நெயில் ரெடி பண்ணுறது. தம்ப்நெயில் அழகாக இருந்தால் தான் வியூவர்ஸ் வந்து அதை ஓப்பன் பண்ணி வீடியோ பார்ப்பாங்க. தம்ப்நெயில் பர்ஃபெக்டாக இருந்தால் நம்மளுடைய வீடியோஸ் அதிகமான வியூஸ் போகும். அதனால் பர்ஃபெக்டான தம்ப்நெயில் சிஸ்டம் வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் காப்பியா. இது வந்து இப்போ லேப்டாப்லேயே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு canva.com பாருங்கள், டைப் பண்ணியிருக்கிறேன் canva.com. இந்த ஆப் போனீங்கன்னா இது உங்களுக்கு கீழேயே காமிக்க பாருங்கள், canva.com கூகுள் சர்ச் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆப் வந்து நம்மளுக்கு தம்ப்நெயில் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் காக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனே பாருங்கள், கேன்வா விஷுவல் ஷூட் ஃபார் எவ்ரி ஒன், விஷுவல் ஷூட்டுன்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து அப்பியர் ஆகும். இப்போ இதில் நாம் என்ன டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா யூடியூப் தம்ப்நெயில். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், யூடியூப் தம்ப்நெயில் இருக்குது. அப்படி இல்லைன்றவங்க வந்து நீங்கள் யோசிக்க வேண்டாம். இதில் வந்து சைடில் கஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காமிக்கும். இங்கே பாருங்கள், கஸ்டம் சைஸ் அப்படின்னு ஒன்று காமிக்குது பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே விட்த்து ஹைட்டு, இப்போ இங்கே சைடில் காமிக்கும் டாக்குமெண்ட்ஸ், ஒயிட் போர்ட், ப்ரெசன்டேஷன், சோஷியல் மீடியா. அதில் யூடியூப் தம்ப்நெயில் இருந்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை யூடியூப்போட தம்ப்நெயில் கீழே காமிக்குது பாருங்கள், 1280/720. அப்போ வித்தில் 1280 டைப் பண்ணுங்கள், ஹைட்டில் 720. உங்களதில் காமிக்கலைன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அதோட வித் அண்ட் ஹைட்டு. பிக்சல்ஸ், பிஎக்ஸ்னா பிக்சல்ஸ். அப்போ நீங்கள் இதை போட்ட உடனே கீழே வந்து யூடியூப் தம்ப்நெயில்னு காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு அந்த சைஸ் வந்து காமிச்சிடும், பேஜ் காமிச்சிருச்சு. இப்போ இந்த பேஜ்குள்ளே தான் நமக்கு தேவையான படங்களை கொண்டு வந்து வைக்க போகிறோம். இப்போ படங்களில் வந்து பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் முடிந்தவரை பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னொரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, பேக்ரவுண்ட் ரிமூவர்னு டைப் பண்ணுங்கள். கேன்வா ஆப்லேயுமே பேக்ரவுண்ட் ரிமூவர் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி தனியாக பண்ணிடுறது பெஸ்ட்டு. இப்போ பாருங்கள், பேக்ரவுண்ட் ரிமூவர்னு போட்டோடனே இப்போ நமக்கு இந்த மாதிரி சில ஆப்ஷன் வருது. அதுலேயுமே ஃபஸ்ட் ஆப்ஷன் ரிமூவ் பேக்ரவுண்ட் ஃப்ரம் இமேஜ் ஃபார் ஃப்ரீ. இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. இது நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் இந்த ஆப்ஷனில் நம்ம ரிமூவ் பண்ணுறது. அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு பேஜ் இந்த மாதிரி காமிக்கும். அப்லோட் இமேஜ் அப்படின்னு காமிக்கும். இதில் வந்து ட்ராப் அ ஃபைலுன்னு சொன்னால் நீங்கள் வேறு ஏதாவது படம் இருக்குது சிஸ்டம்லேயே ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த பிக்சரை காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே Ctrl+V போட்டிங்கன்னா அதில் பேஸ்ட் ஆகிடும். இப்போ இல்லைன்னா நீங்கள் அப்லோட் இமேஜ் போட்டுட்டு உங்கள் ஃபைல்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணி பிக்சர் எடுத்துக்கோங்க. இப்போ பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே அந்த சிஸ்டமில் நீங்கள் ஃபிங்கர் வைக்கிற இடத்துல 2 ஃபிங்கர் வச்சிங்கன்னா காப்பி இமேஜ்னு காமிக்கும். அப்படியே நேரடியாக காப்பி பண்ணி கூட நீங்கள் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டவுன்லோட் போட்டுக்கோங்க. டவுன்லோட் போட்டோடனே உங்கள் ஃபைல்ஸில் போய் சேவ் ஆகிடும். இப்போ நீங்கள் கேன்வா எடுங்க. கேன்வா எடுத்தோடனே இங்கே அப்லோட் ஃபைல்ஸுன்னு இருக்குது. இந்த அப்லோட் ஃபைல்ஸை டிக் பண்ணிங்கன்னா எங்கே உங்களுக்கு பிக்சர் இருக்குதோ அங்கே காமிக்கும். அங்கே போய் செலக்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இதை வந்து நீங்கள் தொட்டிங்கன்னா நம்மளுடைய இந்த யூடியூப் தம்ப்நெயிலுக்குள்ளே பேஸ்ட் ஆகிடும். இதை நம்ம எவ்வளோ பெருசு வேணும், முடிந்தவரை ஒரு இமேஜை வந்து பெருசாக்கி காமிங்க. நிறைய பிக்சர்ஸ்லாம் வந்துட்டு தம்ப்நெயிலில் வைக்காதீங்க, அட்ராக்டிவாக இருக்காது. அதுவும் எஸ்பெஷலி குக்கிங் வீடியோ போடுறவங்கள ஒரு இமேஜ் மட்டுமே பெருசாக வைங்க. இந்த மாதிரி மேலே எடிட்டுன்னு இருக்குது பாருங்கள். இந்த பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கிளிக் பண்ணுங்கள். எடிட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே அட்ஜஸ்ட்டுன்னு இருக்குது. அதேமாதிரி கீழே ஃபில்டர்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஃபில்டர்ஸை வந்து செலக்ட் பண்ணி பாருங்கள். இதில் நிறைய அந்த கலர்ஸ் காமிக்கும். உங்களுடைய சமையல் எந்த மாதிரி கலர் வந்து கரெக்டான இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அது சரி வரும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அட்ஜஸ்ட்டில் போயிட்டு டச் பண்ணுங்கள். இதில் வந்து நமக்கு டெம்பரேச்சர், டிண்ட்டு, பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், ஹைலைட் எல்லாமே இருக்கும். இதில் வந்து பிரைட்னஸ் கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், சேச்சுரேஷன்லாம் அதிகமாக வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஷார்ப்னஸ்ன்றது வந்து நீங்கள் என்ன மாதிரி பொருள் காமிக்கிறீங்க, நீங்கள் தனித்தனியாக காமிக்கணும். இந்த பயர் வகைகள், காய் வகைகள்னால் அந்த ஷார்ப்னஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், இப்போ காய்கறிகள் நல்லா தனியாக தெரியுது. ஷார்ப்னஸ் குறைச்சா அப்படி தெரியாது. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக தெரியும். அப்போ நம்ம அந்த வீடியோவுடைய படம் வந்து ஆர்டிஃபிஷியலாகவும் தெரிஞ்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம தம்ப்நெயில் வந்து ரெடி பண்ணணும். நேச்சுரலாக இருக்கிற மாதிரி கலர்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க. கிளாரிட்டி ரொம்பலாம் வைக்கக்கூடாது. கிளாரிட்டி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லைனா அதை அட்ஜஸ்ட்டே பண்ணாதீங்க. இப்போ நமக்கு தம்ப்நெயில் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வேறு ஏதாவது ஒரு படம் வேணும் அப்படின்னா அதையுமே நீங்கள் எடுத்து வைக்கலாம். இப்போ டெக்ஸ்ட் எழுதுறது, நீங்கள் தம்ப்நெயிலில் எழுதணும்னு நினச்சிங்கன்னா எழுதலாம். டீ இருக்குது இல்லையா, லெஃப்ட் சைடில் அந்த டீயை தொட்டிங்கன்னா ஹெட்டிங், சப் ஹெட்டிங் காமிக்கும். நீங்கள் ஹெட்டிங் தொடுங்க.
ஹெட்டிங் தொட்டுட்ட உடனே அதில் போய் நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் வாய்ஸ் டைப்பிங்கில் போட்டாலும் சரி, நீங்கள் வந்து டைப் பண்ணாலும் சரி. இது வந்து பாகற்காய் தொக்கு, பிட்டர் காட் கிரேவி அப்படின்னு எழுதுகிறேன். இப்போ இதோடைய கலர் மாற்றுங்க. இப்போ மேலே போனீங்கன்னா இங்கே பாருங்கள் ஏ, அந்த டெக்ஸ்ட் கலர், அந்த டெக்ஸ்ட் கலர் தொட்டிங்கன்னா இங்கே சைடில் நமக்கு வந்து கலர்ஸ் காமிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒயிட் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒயிட் போட்டுடுங்க. இந்த ஃபாண்ட் மாற்றணும். இப்போ நீங்கள் 2-3 வார்த்தையெல்லாம் எழுதுறீங்கன்னா ஒன்று ஒரு ஃபாண்ட்டில் வைக்கலாம் இங்கிலீஷில். இப்போ மேலே பார்த்தீங்களா கேன்வா, அதில் வந்துட்டு வேறு ஃபாண்ட் இருக்குது, இங்கே சைடில் காமிக்கும். இதில் நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு ஃபாண்ட் வேணுமோ அந்த ஸ்டைலில் வந்து ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் இப்போ இந்த ஸ்டைலில் வந்து ஃபாண்ட் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அது மாறிடுச்சு. ஸோ இது நம்மளோட விருப்பம் தான். ஃபாண்ட் மாற்றுறது, சைஸ் மாற்றுறது, கலர் மாற்றுறது, இது எல்லாமே நம்ம செய்ய நமக்கு பழக்கமாயிடும். மறுபடியும் நான் ஆடிய ஹெட்டிங் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இன்னொரு ஹெட்டிங் எடுக்கிறேன் தமிழில் எழுதுறதுக்கு. பாகற்காய் தொக்கு அப்படின்னு. சிஸ்டமில் எழுதுகிறவங்க அழகி ப்ளஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷில் டைப் பண்ணாலே தமிழில் வந்து வரும் அழகாக. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி டைப் பண்ணி நீங்கள் அதை எங்கே அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுடுங்க உங்களோட லெட்டர்ஸ் எல்லாம். இப்போ டெக்ஸ்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் பிக்சரில் வந்து இன்னொரு பிக்சர் ஆட் பண்ண போகிறேன். இல்லை உங்களுடைய பிக்சர் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு பிக்சர் மெயின் பிக்சரை பெருசாக வச்சுருங்க கிளியராக. நீங்கள் இன்னொரு பிக்சர் வைக்கிறது வந்து சின்னதாக வைங்க. நான் இப்போ சைடில் வந்து இன்னொரு பிக்சர் அந்த பிளேட்டிங் வந்து வச்சு காமிக்கிறேன். அதையுமே நீங்கள் எடிட் போயிட்டு அதோடைய கலர் எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். கிளாரிட்டி, ஷார்ப்னஸ் எல்லாமே நீங்கள் மாற்றிடலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக தம்ப்நெயில் ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வீடியோ வந்துட்டு அதிக வியூஸ் போகும், நிறைய வியூவர்ஸை வந்து இழுக்கும். இப்போ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் மேலே ரைட் சைட் கார்னரில் ஷேருன்னு காமிக்கும். அந்த ஷேர் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் வருது. இந்த டவுன்லோடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே பிஎன்ஜி காமிக்குது. ஆனால் பிஎன்ஜி நமக்கு வரக்கூடாது. அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள் ஜேபிஜி. ஸோ பெஸ்ட் ஃபார் இமேஜஸ். அப்போ அந்த ஜேபிஜி வந்ததுக்கப்புறமா டவுன்லோட் போட்டுருங்க. இப்போ உங்களுக்கு உங்களுடைய ஃபைலில் போய் சேவ் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து நீங்கள் ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நீங்கள் மாற்றினாலும் சரி, இல்லை உங்கள் சிஸ்டமில் இருந்தே நீங்கள் யூடியூபுக்கு தம்ப்நெயில் மாற்றினாலும் சரி, பர்ஃபெக்டான தம்ப்நெயில் இந்த canva.com வச்சு செய்யலாம். இதையே நம்ம ஃபோனில் கூட செய்யலாம். அதை நான் அடுத்த வீடியோவில் ஃபோனில் எப்படி செய்கிறது, ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லி வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் காப்பியா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் சம்மந்தமான இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம வாய்ஸ் ஆஃப் காப்பியா சேனலில் அடுத்தடுத்து வரும். நன்றி.